ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா அன்பே டயானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ஃபேமிலி சேர்ந்துப்பட்டவர். அவங்க அம்மா வந்துட்டு இவனுக்கு தெலுங்கு பொண்ணு தான் பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்கும். ஸோ அதே கேஸ்டில் பார்க்கணுன்ட்டு இவங்களுக்கு ஆசை இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு கூட லவ்வில் இருப்பார். இது வீட்டில் போய் சொன்னாரா, அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக காமெடியெல்லாம் சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி சில டேலாக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கேஸ்டா இல்லைன்னா கேரக்டர் தேவையா அப்படின்ட்டு ஒரு டைலாக் இருக்கும். அந்த படத்தில் முக்கியமான இடத்துல வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பாரி இளவழகன். ஸோ அவர் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ரம்யா அவங்களும் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக சொல்வேன்னா சேத்தன் அவங்களும் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மா ரோஜா நடிச்சிருக்கிறாங்களோ அவங்களும் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு பரிதாபங்கள் கோபி நடிச்சிருக்கிறாரு. அவரும் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. மெயினாக சொல்வேன்னா சினிமோகிராஃபி வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தில் வந்துட்டு ரொமான்ஸ் இமோஷ்னல் வந்துட்டு சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆகி சில இடத்துல இன்னும் நல்லா பண்ணியிருந்தாமன்னு தோணுச்சு. இன்டர்வல் வந்துட்டு ஓகேன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓகே, போகும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த படத்தில் வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய சாங்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, தேவையில்லாத இடத்துலலாம். ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.